எதுக்கு சோரத்தனமா சொல்லாமல் ஏன் வந்தேன்னு பாடுனீங்க? எங்க சோரத்தனமாய் காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தா சொல்லு அப்படி நீ யாரு பாடினது? இல்லப்பா இந்த பாட்டு பாடினீல சோரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எங்க சோரம்னு வார்த்தை என்னன்னா எங்க சோரம்னா வார்த்தை தெரியாதா? வார்த்தை தெரியுது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு? சோரம்னா அதாகப்பட்டது. என்ன சொல்ல வர்ற நீ? சோரம்னா அது தெரிஞ்சதே நான் ஆர்டர் வச்ச போட்டு இதே சொல்லி சமாளிக்காதே தம்பி. இப்ப சம்பந்தம் இல்லாம எதுக்கு சோரத்தனமா சொல்லாம நீ தூங்கிட்டியா நான் தூங்குனா? எங்க அப்படி இல்ல அர்த்தம் நான் தூங்கலையே. என்னப்பா பிரச்சனை? அவன் சோரம் போயிட்டான் சொல்றா இல்ல? ஆமா. என்னப்பா வேலை என்ன ஆகல? கொஞ்சம் சோரமா போச்சு. ஆமா அதனால தான் நான் கேட்டேன். அப்ப சோரம் போறது எது? சோரத்தனமாய் காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த? அப்ப நான் சோர்ந்துட்டு கையில இந்த சொல்லாம நீங்க வந்திருக்கீங்களேன்னு உங்களை கேட்கிறேன். உன்னை யார் தூங்க சொன்னது? காவலுக்கு வந்து தூங்கலாமா? அது எப்படி தூங்க? முதலாளி கிட்ட இரவு நேர காவலாளி ஒருத்தர் இருக்காரு. சரி முதலாளிக்கு நல்லா கவனமா கேளு. ஒரு இரவு நேர காவலாளி இருக்காரு. ஆங்கிலத்தில் அவருக்கு பேர் என்ன? அவர் பேர் வந்து காவல்துறை அதிகாரின்னு சொல்லலாம், ஒன்னு செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஒன்னு வாட்ச்மேன் சொல்லலாம். அவர் இருக்கிறார். அவர் வேலைக்கு இருந்தவர் ஒரு நாள் இரவுல தூங்கிட்டாரு. சரி. அவரே தூங்காம காவல்காரருக்கு வந்தவர். ஆமா. ஆனா தூங்கிட்டார். தூங்குறதுல ஒரு கனவு வருது. முதலாளி மறுநாள் அயல் நாடு போகணும் விமானத்துல. சரி. இவர் தூங்கி எந்திரிச்சு போய் காலையில முதலாளி சொல்றாரு, முதலாளி இன்னைக்கு போகாதீங்க, நீங்க போற விமானம் வெடிச்சு செதறிடுச்சு, கனவு கண்டேன்னாரு. என்னடா அது? அவர் வெளிநாடு போக வேண்டிய ஆள்கிட்ட போய் சொன்னா அவருக்கு அங்கமே நடுங்கி இருக்குமே. கொஞ்சம் கவனமா கேளு, அதுக்குள்ளதான் விஷயம் இருக்கு. சரி. இவர் கனவு கண்டாரு. கனவு கண்டு முதலாளிகிட்ட போய் சொல்றாரு, முதலாளி நீங்க நாளைக்கு போற விமானம் வெடிச்சு செதறதா கனவு கண்டு நீங்க போகாதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு வேலைக்காரர் சொல்றாரு முதலாளிகிட்ட. வேலைக்காரர் யாரு? இரவு நேர காவலாளி வாட்ச்மேன். இப்ப அவருக்கு என்ன சன்மானம் கொடுக்கறது? இப்ப அவர் சொன்னபடியே அவர் விமான பயணத்தை ரத்து பண்றாரு. போகல. ஆனா அவன் கனவு கண்டது மாதிரி அந்த விமானம் போய் வெடிச்சு செதறிடுச்சு. என்னடா அது? நம்ம உயிரை காப்பாத்திட்டாரு அவரு. ஆமா ஒண்ணு உண்மை. இப்ப அவருக்கு என்ன சன்மானம் கொடுக்கலாம் சொல்லுங்க? நம்ம உசுரை காப்பாத்திட்டானே, சொன்ன மாதிரி பழிச்சிருச்சு அப்படின்னு ஏதாவது முடிஞ்சா செய்யலாம், ஒரு நல்லதை செய்யலாம். அதான் உங்க பதில். ஆமாங்க. அப்புறம் என்னங்க, ஒருத்தன் உசுரை காப்பாத்திருக்கேன் நீங்க போகாதேன்னு சொன்னா அந்த ஓனரும் இங்கே இருந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது செய்யணும்ல. நான் சொல்றேன் அவனை வேலையை விட்டு தூக்கணுங்கிறேன். வேலையை விட்டு தூக்கணுமா? ஆமா, வேலையே இல்லை அவனுக்கு. வேலையை விட்டு கடத்தியாச்சு. அவருக்கு என்ன வேலை? என்ன வேலை? அப்படி வேலை என்னடா இப்ப வெள்ள நேரம் சொன்னேன், என்னதான்டா கேட்ட நீ? எங்க அவர் வாட்ச்மேனுங்க. அதான் இரவு நேர காவலாளி. இரவு நேர காவலாளி தூங்குனதே தப்பு. உண்மை உண்மை உண்மை. கனவு கண்டது எனக்கே புரியுது. நீ தூங்குனது தப்பு தான். அவனை என்ன செய்யணும்? அவனை வேலையை விட்டு நீக்கிருக்கான். அப்ப நீ வேலைக்கு வந்தே வேலையை விட்டு தூங்குனா ஓமாரி சோம்பேறி உலகத்துல யாரா இருக்கா? ஐயா அப்படி நீக்கணும்னா நிறையால நீக்கணும். அப்படிதான் உண்மைதான். அப்ப தர்மத்தின் பாருங்க, நேர்மைக்கு காலம் இல்ல. உண்மை. அதை சொல்லுங்க. முதல்ல செய்யற தவற நான் செஞ்ச தப்பு தான் உணரணும். உண்மை. உணர்ந்துட்டோம்னா நமக்கு இறைவனே நம்மளை மன்னிப்பான். உண்மை. நீ மன்னிக்கிறது மன்னிக்காத அப்புறம் நம்ம மனசாட்சிக்கு. அதான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஆமா, தன்னஞ்சே தன்னை சுடும். அதனால சோரத்தனமா பாடுற பாட்டு இங்க வேண்டாம். சரி. ஆமா, என்ன வேலையா வந்திருக்கீங்க? நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்களை பார்க்கலாம், வேலை பார்த்து போயிருக்கலாமே. அப்படி பாத்துட்டு போனா வந்தது புதுசு உழுது தரிசனம் போய் சொல்றியா? நீங்க என்ன சொன்னீங்க? வந்ததே உங்களை பார்க்கத்தான் வந்தோம்னு. ஆமா. சரி, நீங்க எங்களை பார்க்கலாம், நீங்க வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். இங்க என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க? காவல் பார்க்க. அப்ப வேள்விமலை சாரல்னா என்ன அர்த்தம்? வேள்விமலை சாரல்னா வந்து மலை சார்ந்த இடம், குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் அனைத்து நிலங்கள் இருக்கக்கூடியது. நான் என்ன கேட்டேன், நீ என்னடா சொல்ற? அதுதான் நீங்க கேட்டதுக்கு பதில் மாற்றி சொல்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அஞ்சாவது நிலம் தான் பாலை. ஆமா. இங்க ஒரு நிலம் இருக்கா, 5 நிலம் இருக்கா? ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் 5 சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லி பார்த்தேன். என்னடா என்ன வேணாலும் சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், வச்சேன் போனேன்னு. வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். ஆமா. நீ அது வேள்வினா திருமணம்னு ஒன்று இருக்கு. முருகனுக்கு வேள்வி செய்து யாகத்துல திருமணம் நடந்ததான ஒரு வரலாறு. அதுக்கான பூர்வீகம் எங்க இருக்கு? மார்த்தாண்டம் பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு. இப்படி பல அர்த்தங்கள், பல காரணங்கள் இருக்கு இந்த பூமியில. ஒரு விஷயம் தான், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சரி இருக்கட்டும். ஆமா, நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. சரி, மேலூர்ல இருந்து வரமுடியல. நீங்க யாரு, என்ன விஷயம் வந்தீங்க? நாரத மகரிஷி. என் பேர் நாரதன். நீங்க நாரதன்? பிரம்மச்சாரி. கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை. நாரம் என்றால் தண்ணி, தறி என்றால் பிறப்பது. நாரதர் பிறந்த உடனே கன்னியாகுமரி நாட்டில் 12 ஆண்டுகளாக இருந்த மழை இல்லாமல் இருந்த வறட்சி போகியதாம். அதற்கு காரணம் நானே. மழை நீங்க வந்தோன்னா மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு. சரி சரி சரி. நீங்க வந்தோன்னா மழை வந்துச்சு, அதனால இங்க வந்துருக்கீங்க. இங்க சத்தம் கேட்டுச்சு வந்தேன்.
எங்க வந்திருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா சத்தத்தையுமா கேட்க முடியுது? அதான் சொல்லுங்க. குயிலும் தான் கூவுது. ஆமா ஆமா, அது குயிலு கூவும், மத்ததும் கத்து. குயிலு கூவுனா அது கொஞ்சம் இனிமையா இருக்கு. ஒரு பாட்டு சொல்லுவா, வாய்த்த திருநாகை வாகான தேவர் அடியால் பாவழுத்த நாவெடுத்து பாவாடினால் எட்ரா கழுதையினுடைய பட்டு கண்ணு சாட்டை எடுத்து அடிக்கணும்னு சொல்ல ஒரு பாட்டு இருக்கு. ஓஹோ, அப்படின்னா கழுதை கத்துன மாதிரி இருந்துச்சு அவ பாடின பாட்டு. ஓஹோ, அது மாதிரி எல்லா சத்தத்தையும் கேட்க முடியாதுல்ல. அது அப்படி ஏதாவது ஒரு சத்தத்துல ஒரு இனிமையான சத்தம் இருக்குல்ல. இருக்குல்ல. இனிய உளவாக இன்னாத கூட கனி இருப்ப காய்க ஒரு தட்டு. எது கனி எது காய்? கனி வந்து பழம். பழம்னா என்ன, கனினா என்ன? ஐயா, பழம்னா பழம், கனினா எலுமிச்சை கனி. அதுதான் கனியா? ஆமா. பழம்னா எது? பழம்னா வாழைப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு. வாழைப்பழம்னா நிறைய வந்துருச்சு வகை வகையா. எதை பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னா எதை வாங்கணும்? பழம் வாங்கணும்னா பெரும்பாலும் நிறைய பழம் வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழம் தான் நிறைய வாங்க. ஒன்று பழத்துல எந்த பழம்? ஆமா இருக்குல்ல, அப்படி கேட்கணும். போய் பழம் வாங்கிட்டு வாங்க, 2 பழம் கொடுங்க. என்ன பழம் வாங்கணும்? பழம் வேணா அவங்க வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு தக்கனாலும் வாங்குவாங்க. அது இல்லையா, பொதுவான பேர் இருக்குல்ல. இப்ப கோழி கூவிருச்சுன்னு சொல்றான், அது உண்மை. கோழியா கூவுது? அது எப்படி கோழி கூவும்? கோழிங்கிறது யாருக்கு உள்ள பேரு? கோழி வந்து பெண்ணுக்கு. அப்படி கிடையாது, பெட்டை ஆண் 2 இருக்கு. கோழி என்பது பொது சொல், மாடுனாலும் பொது சொல். எரும மாடு பசு மாடு வித்தியாசம் இருக்குல்ல. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வழியிருந்து வானவரை அழைப்பர் வானவர்கள் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூணல் பிரமிடித்த குற்றால திரிகூட மலையங்கள் மலையேன்னு திருகூட ராசப்ப கவிராயர் பாடுறார் குற்றால குறவஞ்சி நூலிலே. சரி, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தினா என்ன? வானரம்னா என்ன? இங்கே வானரங்கம் கனி கொடுத்துனா மலை. இது அவசரப்படாது. வானரம்னா குரங்கு. எங்க இதுனா மந்தினா? மந்தினா அது குரங்கு இல்லையா? 2 குரங்கு தான். 2 குரங்கு நான் பாடுவாங்க. அதான் நீங்க அப்படி சொல்லவும் நான் நினைச்சேன் வானரம்னா அப்படி கொடுத்து பழம் கொடுத்துச்சு குரங்கு போய் கடிச்சிருச்சு அப்படின்னு. வானரம்ங்கிறது ஆண் குரங்கு. ஓ, மந்திங்கிறது பெண் குரங்கு. ஓ, அப்படியா? அர்த்தம் இருக்குல்ல. வானரம்னா ஆண் குரங்கா? ஆமா, மந்தினா பெண் குரங்கு. நானே எனக்கே தெரியல. நீதான் நானும் ஆண் குரங்குதான். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லப்படுது விஞ்ஞானம். ஆமா, ஆனா ஒரு காலம் பாரு விஞ்ஞானம் தம்பிச்சு போகும்னு ஐயா விவேகானந்தரே சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொன்னாரு? இப்ப நின்று திடீர்னு மின்சாரம் இருள் வந்துருச்சா? ஆமா. அப்ப இதை நம்பி இலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல வழக்கம். சொல்லுவாங்கல்ல, இதை நம்பி இலை போடாதீங்க, வேற விளக்குது வச்சுக்கங்கன்னு. அந்த காலத்துல தீப்பந்தம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு, வச்சுதான் உலகமெல்லாம் இயங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில மின்சாரம் வந்துருச்சு. விவேகானந்தர் சின்ன பிள்ளையில அவங்க அம்மாட்ட போய் சரி சொன்னாரா, அவங்க அம்மாட்ட புவனேஸ்வரி மாதா கிட்ட, அம்மா நான் சாமியாரா போக விரும்புறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னு விவேகானந்தர் போய் கேட்டுக்கார அம்மாட்ட. ஆமா, விவேகானந்தர் கேட்டோன்னு அவங்க அம்மா போகணும்னு சொல்லல, போகாதேன்னு சொல்லல. பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாப்பான்னாங்களாம். சரி, அவர் போய் கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கிட்டு போன்ட்டார். இப்ப சாமியாரா போகணும்னு கேட்டாரு, அதை பத்தி அப்புறம் பேசுவோம் போங்கன்ட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து கேட்கிறாரு, அம்மா நான் சாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. அதே மாதிரி பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்பான்னா எடுத்தாந்து கொடுத்தாரு, வாங்கி வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல, போய் ஒண்ணுமே சொல்லல. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்லை 99 நாட்கள் நடக்குது. ஓ, எடுத்தாந்து கொடுக்க வாங்கி வச்சுட்டு போக சொல்லிட்டா. கடைசி வரைக்கும் அந்த அம்மா உத்தரவு கொடுக்கல. 100வது முறையா போய் அதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. சரி போ, அந்த அறையில கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாங்கன்னா. அவரும் போய் கத்தியை எடுத்தாந்து கொடுத்தாரு, இப்ப நீ ஜாமியாரா போகலாம்னா. 99 சொல்லாத ஒரு விஷயத்த ஆமா 100வது முறை அந்த தாய் சம்மதிக்கிறா. குழந்தை தான் பெற்ற பிள்ளை சாமியாரா போக. ஓஹோ, என்ன அர்த்தம் தெரியுமா? அதை சொல்றத 100 தடவை மயம் கேட்டிருக்கேன். அதான் அர்த்தம். சொல்லு பேச்சு கேட்கறதா பிள்ளைக்கு அர்த்தம். அதான் உண்மை. ஆனா அது இன்னொரு அர்த்தம். கத்தி எடுத்தார சொன்னால கத்தியில இருக்கு கவனம். கத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் கூர்முனை தாய் பக்கமா இருந்துச்சு. வாங்கி வச்சுட்டு ஒத்துக்கல. கடைசியாக 100வது முறை கொடுக்கும்போது கூர்முனை தம்பக்கமும் அடிப்பக்கம் தாய் பக்கமாக கொடுத்தா. இப்போ சொன்னா, மகனே உனக்கு ஏன் இத்தனை நாள் பறிச்ச? ஒரு சாமியாரா போறவன் தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தாமல் மற்றவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். கத்தி ஒம்பக்கம் இருந்து உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அது இல்லாமல் நீ 99 முறையும் பக்கம் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கூர்பகுதியை வச்சா பாரு, அதில் உனக்கு தெளிவில்லை. தெளிவாகட்டும் தான் இவ்வளவு நாள் வச்சேன்னார். அப்போ தெளிவும் பெரிய விஷயம் இல்லையா? சிந்தனையும் ஓலோக்கு சுதாரிப்பா கவனமா இருக்கான்னு அது பெரிய விஷயம் இல்லையாது. பக்குவப்படுத்துறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான் இது புரியும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வரைபடத்தை, உலக வரைபடம் இருக்குல்ல, சரி ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன? மேப். பளிச்சுன்னு வருது பாருங்க, MAP மேப். சரி, அந்த வரைபடத்தில் வாத்தியார் கேட்குறாரு, தம்பி ஐயா விவேகானந்தரை கூப்பிட்டு, சரி இந்த மாநிலம் எந்த இடத்துல இருக்குன்னு.
அவர் ஒரு இடத்த காட்டுறாரு, இங்க தாங்கய்யா இருக்கு இந்த மாநிலம். இல்லேன்னு வாத்தியார் மறுக்கிறாரு. சரி, இல்ல அதுதாங்க நீங்க கேட்ட மாநிலம் இல்லேன்னு மறுக்கிறாரு. அதுதான் சொல்றாரு. கோவம் வந்து வாத்தியார் அடிக்கிறாரு. மாணவனை விவேகானந்தரை அடிக்கிறார். விவேகானந்தர் என்னதான் அடிச்சாலும் நீங்க அடிக்கிறதுக்காக நான் மாத்தி சொல்ல மாட்டேன், அதுதான் நீங்க கேட்ட மாநிலம் உறுதினாரு. சரி, அப்பவே வாத்தியார் புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்கறாரு, விரிச்சு பார்க்கறாரு, பரிசோதனை பண்றாரு. ஐயா விவேகானந்தர் சொன்னதுதான் சரியா இருந்தது. சரி, அந்த உடனே விவேகானந்தர் அவரே மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நண்பர்களானார்கள். இப்ப வீட்டுக்கு போறாரு. அப்பவே வாத்தியார் சொல்றத மாணவன் கேட்டிருக்கா, மாணவன் கேட்டத வாத்தியார் கேட்டிருக்காரு சரின்னு. இப்ப அப்படியா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போனோன்னா மாணவனை பார்த்து தன் மகனை பார்த்து அம்மா புவனேஸ்வரி மாதா கேட்குறா, என்னடா மகனே சோகமா இருக்கே, முகமெல்லாம் மாற்றமா இருக்கு. அம்மா வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார், நான் சரியா சொன்னேன். சரி, சொன்னு ஏற்காம என்னை போட்டு அடிச்சு விட்டாருமா, அதே மனசு வருத்தம். சரி பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அடிச்சாலும் நீ மாறாமல் உறுதியாக நீ சொன்ன சொல்ல இருந்ததுனால எப்போதுமே நீ எடுக்கிற கொள்கை நீதி நியாயமா இருந்தா எதற்காகவும் வழுவாதே, உண்மை நேர்மையாக இருக்க பழகுன்னு விஷயம் இல்லையா. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. ஆமா, நல்லவர் அன்னை வளர்ப்பினிலே. தாயை போல புள்ள, நூலை போல சேலை. மண்ணு எப்படி இருக்கோ அது போலதான் வளரக்கூடிய பயிர் தரம் இருக்கும். உண்மை. நல்ல குடும்பத்து பிள்ளையினுடைய தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பவே நல்ல குடும்பத்தில் போந்தானா அவன் நல்லவைய, நல்ல நடைமுறை பழக்கத்தை சரியா இருந்தானா சரி. நடவுடை சொல்லேன்னா சொல்லுவா, நல்ல பிள்ளைக்கு புள்ள வந்திருக்க பாரு, அதை சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஆமா சரி கேட்டேன். ஆமா, நான் தான் நாரத மகரிஷி எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்திருக்கலாம், பார்த்துட்டு போலாம வந்துருங்க. சரி, வந்த காரணம் இருக்கட்டும். இப்போ என்ன யாருன்னு தெரியல, சொன்னா தானே தெரியும். நீங்க கேட்க வேண்டியானே, வந்ததுல இருந்து கேட்கறேன். நீ என்னமோ ஏற்கு மாறா பேசிக்கிட்டே இருக்க. ஏற்கு மாறா பேச நீங்க கேட்க வேண்டியா, நீங்க யாரும் என்ன கேட்க வேண்டியானே, கேட்டுட்டே இருக்கணையா. அதான் சரி, நீங்க நாரதரு, நான் யாரும் தெரியல. சொல்லுங்க, பேர் என்ன? என் பேரு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராடா? இல்ல, பேரா சொல்ல மாட்டேன். அதான் சொல்லுவியல்ல, பேர் வச்சா இல்ல வச்சா சொல்லு, என்னன்னு சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். பேர் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கியா, அப்போ சொல்லு. அங்கேருந்து வந்திருக்கியா, சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கியா? சிங்கப்பூர் வந்திருக்கேன். சரி, நான் கேட்கறது பேர் சொல்லுவியல்ல. அதான் சொல்லு. உனக்கு பேர் வச்சா இல்ல வச்சா உலகத்துக்கே தெரியுமில்ல. அப்புறம் உலகத்துக்கு தெரியுமில்ல, அந்த பேரை சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். டேய், என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? அக்கா நீங்கள் கேட்டிய அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டீங்க. சொல்லு, என்ன பேர் என்ன? அட என் பேரே சொல்ல மாட்டேன். பேர் வச்சதே சொல்ல மாட்டேன். இருக்குல்ல நாட்டில் பேர்கள், சிக்கல் சிரமம் பேர் இருக்குல்ல, இருக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஊர்களுக்கு பேர் இருக்கு மாதிரி உனக்கு எனக்கு சிரமம் நீங்கள் சொல்கிற மாதிரி உனக்கு வந்து சரி சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம். அப்பா வேறு என்ன? உங்கள் அப்பா வேறு தெரியாது. அப்பா வேறு தெரியாதா? டே, அசிங்கமாக பேசுவாடா. அப்பா பேர் தெரியலனா? அது எங்கள் அப்பா பேர் தெரியாதுங்க. ஏன் தெரியாது? அப்பா தெரியுமில்ல? அப்பா தெரியுமில்ல. அப்பாவுக்கு பேர் இருக்குல்ல? இருக்கு. அது என்ன பேர்? அதான் தெரியாது. நல்ல பேர் வச்சாங்கடா, சொல்ல மாட்டேன், அப்பாவுக்கு பேர் தெரியாது. இதெல்லாம் இப்படி இருக்கே. உங்க அம்மா பேர் மறக்க மாட்டீங்கல்ல? மறக்காம இருப்பியா? மறக்க மாட்டேன். அதை சொல்லு. அவர் பெத்து வளர்த்த ஆளாக்கி 10 மாசம் 1200 மணி நேரம் கருவில் ஒரு குழந்தைய சுமக்கிறா. தாயை போய் மறக்கலாமா? அப்ப 7200 மணி நேரம் சுமந்த தாய் குடியிருந்த கோயில் பேர் மறக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். அதான் மறக்க மாட்டேன். நீ சொல்லு, யாவுமா சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேடா சொல்றா. அட மறக்க மாட்டேங்க. அட எங்க அம்மா வேற மறக்க மாட்டேங்க. பேர் வச்சாங்க மடப்பாயில. என்னது சொல்றது நான்? அறிவு இருக்காதா உனக்கு? பேர் ஒழுங்கா சொல்ல மாட்டேன். அட எங்க அம்மா வேற மறக்க மாட்டேன். எப்படிடா அந்த பேரெல்லாம் வைக்கிறீங்க? கொடுமையா இருக்குதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். சரி, இங்க சத்தம் கடிச்சு ஆள் யாரு? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பெண்கள். பெண்களுடைய நாமோதயம் என்னவோ? நாமோதயம்னா பேர் என்னன்னு கேட்குறியா? ஒன்று ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. பொங்கல் இப்போ தானே பொங்கல் போச்சு. ஆமாம், பொங்கல் புத்தாண்டு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எப்படி? அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் என்னடா அது? அந்த வீடியோ பார்த்து சொல்லியிருக்காங்களா? என்னென்ன பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். என்னென்ன கொடுமை இதெல்லாம். நான் என்ன கேட்குறேன், பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறேன். ஆமாம். ஏன் சொல்கிறான்? பொங்கலோ பொங்கல்னா குறைய ஓடணும். பொங்கலோ பொங்கலோ நல்லா பொங்கணும். வாழ்க்கை நம்ம நிறைய பொங்கணும். அதான் பொங்கலோ தீபாவளியோ தீபாவளி சொல்கிறது இல்லையே. அது வந்தால் ஓயாமல் தீபாவளியில் வெடி வெடிக்கணுமே. ஒரு ஓயாமல் இறந்தவனுக்கு கொண்டாடுறதானே அது. அதனால தீபாவளி சொல்கிறேன். மடை மாற்றிய கதைடா. துக்க நாளை வேணா வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்கடா. ஏதோ அறுக்கம் சொன்னேன். நான் என்னத்தை கண்டேன்? என்ன தேதி எதை வேணாலும் சொல்கிறது, எதை வேணா. சரி, அது போட்டேன். ஆமாம், இந்த சத்தம் கேட்ட பொம்பளை பிள்ளையாரு உள்ள ஆள் இருக்குல்ல? ஆமாம். ஓலா. அம்மா யார் அது? இந்த ஆளோலம் சோன்னு குரல் கேட்டுச்சு. அந்த பிள்ளை யாரு? அது என் தங்கச்சி இருக்குல்ல. தங்கச்சியா? ஆமா. யார்? வள்ளி? ஆமா. இல்ல இல்ல, அது ஒரு நேரம். ஆமா ஆமா, இருக்கட்டும். அந்த வள்ளியை பார்க்கணும். அதுக்கு முன்னால ஏன் இருக்கு? கூப்பிடு பாப்பா. ஆமா. என்னடா இவ்வளோ வச்சிருக்க குடும்பம் புழுந்தான்.
வாய பத்தி இருப்பு அம்மா எங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் தவிக்கிறேன் மனமே அம்மா எங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் தவிக்கிறேன் மனமே அண்ணே என்ன சொன்னீங்க காதுல விழுகல சரியா இல்லையா இது எந்த டெய்லெட் தச்சேன்னு அளவு எடுத்து நீ அப்படியாடா கேட்ட பேப்பையில என்னடா கேட்ட முகரைய பாரு மூஞ்சி முகரை என்ன சொன்னாலும் இந்த புள்ள தவறா எடுத்துருக்கு ஏண்டா சுண்ணாம்பு தின்னி பிச்சு புடுவே பாரு சுண்ணாம்பு தின்னியா போடா டொப்பர் எதுக்குடா கூப்பிட்ட நீ இந்த நேரம் அந்த புள்ள சாப்பிடணும் நம்ம கொடுக்கலன்னு அந்த வருத்தத்துல நீ மொத்துவ வாயே எதுக்குடா கூப்பிட்ட இந்த நேரம் நல்லா இருக்கு அமர்ந்து சாமி ஆமா இல்ல நீங்க அப்படியே பொளந்து தள்ளி இருக்கீங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு வரலா மலைக்கு காது பட்டு மலைக்கு வரலா யாரோ சொல்லி கொடுத்து பண்ற இடுப்பாட்டுல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பாக்குற ரெண்டு பேருக்கு சமமா பாயிண்ட் 100 இதான் நான் சொன்னல நீ சொன்னியா என் தோதுமாது ஆடி பாடி வரவேற்றது உங்களுடைய குல வழக்கம் எல்லாருக்கும் அது வேலையா போச்சு நீ முதல்ல எப்போதுமே எப்படி சொல்றது குறைவான வார்த்தைகள் பேசக்கூடாது உண்மை உண்மை நிறைவான வார்த்தையை பேசணும் மங்கள சொல்லணும் சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க சில ஊர்ல நன்காடு இடுகாடு அப்படின்னு பெருமையான வார்த்தைகள் இருக்கு எல்லா அவசொல்லுக்கும் உயர்ந்த சொல் இருக்கு அதை சொல்லி பழகுவோம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும் நிதர்சனமா நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பாக்குறோமா இல்லையா அதனால நல்லதை விதைப்போம் நல்லதை அறுவடை செய்வோம் அதனால பண்பாடு இப்பதான் சொன்னீங்க பண்பாடு நிறைந்த நாடு இந்த நாடு அதையெல்லாம் காத்துல வரக்க விட்டுட்டு காத்தா தெரிஞ்சவன் நம்மளும் காத்தோட காத்தா போயிருவோம் போப்படா நீ சொல்றது நம்ம என்ன செய்யறோமோ அதான் நமக்கு வாழ்க்கை அதான் எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் ஆடி பாடி வரவேற்று மிக்க மகிழ்ச்சி அடுத்த காவலில் ஆள் யாரு கூப்பிடுங்க
அழைத்தது. ஒரு ஜீவன் அழைத்தது. ஒரு ஜீவன் அழைத்தது. எனக்காக இனி கண்ணீர் ஒரு ஜீவன் அழைத்தது. ஒரு ஜீவன் அழைத்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய் நெஞ்சில் உள்ளம் வைத்தாய் என்னை தேராமல் காண வைத்தாய். நெஞ்சில் காண வைத்தாய். அன்பே நான் இன்று கண்டேன் காயங்கள் காமங்கள் ஒன்றே என் காதலல்ல. கண்டேனே உன்னை தாயாக. இன்று காதல் பிறந்த நாள் என் வாழ்வில் பிறந்த நாள் மனமாலை கூடும் நான் பார்க்கவே. ஒரு ஜீவன் அழைத்தது. ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நேரம் கிளம்பில் உன்னானதே. அழைத்தது. ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக லலலலலலா. இனி கண்ணீர் விழவே. லலலலலா. உன்னை லலலலா. லலலலா. வணக்கம்மா. நம்மிடத்திற்கு நம்மளிடத்திற்கு நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்காரு. சாமி அழைத்தார்கள் அண்ணா. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். ஆ, ஆ, லலா, லலா, லலா. திருப்பார் கடல் வாசன் திருநாமம் புகழ் பாடும் தெய்வங்கள் தூதுவரே வருகவே. திருவடிகள் சரணமாசி தருகவே. திருவடிகள் சரணமாசி தருகவே. உலகமெல்லாம் சுற்றிருந்து ஓய்வில்லாத பணி புரிந்து உண்மை என்று போக செய்யும் சுவாமி. தின உழைக்க முயலும் தவறே வருகவே. ஆ, ஆ, மங்களம் சூடவே குலம் வாழவே. மங்களம் சூடவே குலம் வாழவே. உங்கள் புகழ் பாடவே. இந்த மாநிலமே உங்கள் புகழ் பாடவே. காஞ்சி 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 கட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். சோலையிலே குமரன் அருள் பார்வையிலே உலகிலாது வாழும் எங்கள் குலமே.
வருக வருக. நாரதர் மகரிஷி வருக. கலைவாணியின் மைந்தனை வருக. பிரம்மாவின் தவ புதல்வனை வருக.